இன்றைக்கி விரால் மீன் மிளகு பூண்டு வறுவல் தாங்க செய்ய போகிறோம். பூண்டு, கல்லுப்பு, தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் இது எல்லாமே கொஞ்சம் லெமன் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். நான் 1 கிலோ மீனுக்கு 1 எலுமிச்சை பழம் அளவு சேர்த்துருக்குறேன். விதை எதனா இருந்தால் எடுத்துருங்க. அந்த லெமனுடைய விதை போடும்போது கசப்பு வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா நெய் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கழுவி வச்ச விரால் மீன் எடுத்துக்கிறேன். ஸ்லைஸ் பாருங்கள், ரொம்ப மெலிசாக போட்டு வச்சுருக்கோம். இதில் நம்ம பேஸ்ட்டு போட்டு கலரிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பானலில் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு இது ஒரு பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு விரால் மீன் தான்ன்ற போது எண்ணெயில் போட்டோடனே நல்லா விரைச்சிட்டு மேலே வரும். மீதி எந்த மீனும் அந்த மாதிரி வராது. குழம்புல போடும்போது கூட நல்ல கெட்டியாக சிக்கன் மாதிரி நல்லா ஸ்டிப்பாக வரும். பாருங்கள், மேலே உப்பிட்டு வருது. இப்போ நல்லா திருப்பி விட்டுட்டு 2 பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு விரால் மீன் பூண்டு மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.